திரு புரட்சி கவிதாசன் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், கடவுளை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க, உங்கள் கூட்டணியை வந்து விமர்சனம் வைக்கிறாரு திரு மதிவாணன் அவர்கள். நான் கேட்கிறேன், கடவுளை சுற்றி அரசியல் பண்ணி ஆரம்பிச்சதே இவங்கதான். திமுகவுடைய தோற்றுவாயை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களே ஆனால் ராமனையும் முருகனையும் மீனாட்சியையும் மாரியம்மனையும் திட்டிப்பா இவங்க அரசியலை துவங்குறாங்க. அதனால வரலாற்றை அவர் திரும்ப மறுவாசிப்பு செய்யணும். திமுக போன்ற அந்த திராவிட இயக்கங்களுடைய தோற்றுவாயே கடவுள் மறுப்பு சித்தாந்தம், கடவுள் எதிர்ப்பு சித்தாந்தம், கடவுளை கேலி சித்திரமாக ராமன் கழுத்துல செருப்பு மாலை போடுறது, விநாயகரை தலையில போட்டு உடைக்கிறது, இப்படியாகத்தான் கடவுள் அரசியலுக்கு இழுத்து வந்தவர்கள் அவங்க. இல்ல, திக வந்து அரசியல் இல்ல, திமுக அரசியல் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் தொடர்ச்சியா வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் அவங்க அந்த பதில் தான் அவர் சொல்லுவார். அது வேற விஷயம். அதாவது மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலங்கிற வேற விஷயம். அவர் என்ன யோகிச்சுக்காம மாதிரி நாங்கள் கடவுளையே அரசியல் கொண்டு வரேன்னு சொல்றாருல, அந்த வேதத்தை இவர் ஓதுவதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, கடவுளை அரசியலுக்கு இழுத்து வந்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற இயக்கம், அந்த திராவிட கழகங்கள். இல்ல, இப்போ பவன் கல்யாண் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசினாரா அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கிறாரு. பவன் கல்யாண் அவர்கள் எலெக்ஷன் முன்னாடி பேசவே இல்லை சார். பவன் கல்யாண் வந்து ரொம்ப திருத்தமா பேசுறாரு சார். அவர் வந்து பொதுவெளியில திருப்பதியில் நடந்த பொதுக்கூட்டத்துல நான் இங்க பெரும்பான்மையா தமிழ் மக்கள் இருப்பதனால் தமிழிலேயே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் ஒளிந்து போய் இருக்கிறார்கள் ஒழிய சனாதனம் எந்த காலத்திலும் ஒளிந்து போகவில்லை. சனாதனத்தை எதிர்க்கிற இவர் முதலும் இவர் கிடையாது, கடைசியும் இவர் கிடையாது. அது ஆதி அந்தமும் இல்லாமல் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவ்வளவுதான். இதுல எந்த விதமான இது ஒரு ஃபேர் கமெண்ட் தான். இது வந்து வெறுப்பு இல்லாத ஒரு ஃபேர் கமெண்ட். சனாதனத்தை நம்புகிற ஒரு சார்பாக அவர் யாருடைய மனதையும் புண்படுத்தாம சொல்லியிருக்கிறார். நம்ம மாண்புமிகு துணைவர் உதயநிதி அண்ணா கூட சொன்னாரு சின்னவர் அப்படின்னாரு. நான் இதுக்கு முன்னாடி சின்னவர் அப்படின்னா தைவாபுரத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நீங்க அந்த பர்சனலா கூப்பிடுறது இல்ல சார், பர்சனலா போகாதீங்க, நீங்க கருத்துக்குள்ள வந்துருங்க. இல்ல சின்னவர்னு சொன்னாரு. அதனால அந்த சின்னவர் வந்துட்டு கொரோனா, டெங்கு, மலேரியா போல சனாதனத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு வைரஸ், அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. சனாதனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து சதுர்வர்ணம் மாயா பிருஷ்டம் அப்படின்னு கண்ணனுடைய உபதேசமா கீதையில சொன்னதா அவர் எடுத்து சொல்றாரு. நீங்க அதுதான் அடிப்படையான விஷயம். நம்ம கடகராஜன் பேசுவாரு, அவர் சொல்லுவாரு, உலகத்துல இரண்டே தத்துவங்கள் தாங்க. அதாவது ஒண்ணு கருத்து பொருள் முதல்வாதம், இன்னொரு பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதமா பொருள் முதல்வாதமா? கடவுள் உலகை படைத்தாரா, உலகம் கடவுளை படைத்ததா? இதாங்க பேசிக்கா. உலகத்தை இரண்டாக பிரித்து பார்த்தால் பொருள் முதல்வாதம் என்பது மனிதன் கடவுளை படைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். கருத்து முதல்வாதம் என்பது கடவுள் மனிதனை படைத்தார் என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால சனாதனம் என்பது என்னன்னா மாறாதது. பொருள் முதல்வாதம் என்றால் மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும். இதுதான் மார்க்சியம். இதுதான் மற்ற இடதுசாரிகள் அல்லது சமூக நீதி இயக்கங்கள் கடவுள் பொறுப்பாளர்கள் புத்தர்ல இருந்து எல்லாரும் சொல்றது அதுதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இரண்டு மாறுபட்ட சிந்தனை மரபுகள், தத்துவ மரபுகள் கோட்பாடுகள் இருக்கட்டும். இதன் மூலமாகவும் மக்களுக்கு நன்மை அளிக்கும், இதன் மூலமாகவும் மக்களுக்கு நன்மை அளிக்கும். ரெண்டு நதிகளும் இணையில கடல் தான். மனிதாபிமானம், மனித மாண்பு. திரு உதயநிதி அவர்கள் வந்து பேசுறாரு, வழக்கு உச்சநீதிமன்றத்திலையும் பெங்களூர் கோர்ட்லயும் இருக்கு. அவரே வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் சனாதனம் தொடர்பாக பேசவே இல்லை. இப்போ வந்து மீண்டும் வேண்டும்னே வந்து ஒரு சீண்டலுக்கு கொண்டு போறீங்களாங்கிற கேள்வி வந்துருது இல்ல? நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்ல பேசிருக்காங்க சனாதனத்தை பற்றி. நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் பேசியிருக்கு சார். இவர் வழக்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கலா பேசல இல்ல. ஜக்கு வாசுதேவ் கேஸ்ல அங்க வந்து 2 வயது வந்த ஒரு பெண், ஒரு பேராசிரியர், 2 பேர் பெண்கள் தான். ஒரு 32 வயது, ஒரு 43 வயது, 2 பேர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மனப்பூர்வமாக நல்லா புரிஞ்சுக்கீங்க, மேஜர் ஆயிட்டாவே தனக்கு முடிவெடுப்பதற்கான தகுதி உரிமை இந்திய சட்டப்படி உண்டு, இந்திய அரசியல் சாஸ்திரப்படி உண்டு. அவங்க மைனர் இல்ல, அவங்க மேஜர், சூப்பர் மேஜர். 32, 43 2 பேரும் இந்த பரவுலக வாழ்க்கையை, இக வாழ்க்கையை தொடர்ந்து பர வாழ்க்கையை தேடி அங்கே ஜெகத்குரு
மரத்துல போய் இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு வர சொல்லி ஆட்கொணர்வு மனு ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு போட்டு அதுல வந்து அங்க 500 போலீஸோட ஒரு பெரிய படை வந்து ஜக்கி வாசுதேவ் வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்ல ஜக்கி வாசுதேவுடைய அமைப்பினர் அங்க மூவ் பண்றாங்க. அதுதான் கேட்கறாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சார். போலீசார் போய் வந்து உள்ள விசாரணை பண்ணணுங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதுக்கு தடை போட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இல்ல இதுக்கும் சனாதன தர்மத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இப்ப இல்லங்க கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரிகளா போறாங்க. அதுக்கு பேசுறீங்களா? அதுக்கு ஏதாவது வழக்கு சார், அதுக்கு ஏதாவது வழக்கு தொடர்ந்துருக்காங்க யாராச்சும்? உண்ணாவிரதம் இருந்தே சாகுறாங்க. அதை எடுத்து பேசுறீங்களா? சார் யாராச்சும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க? சனாதன மரபை, இந்தியாவுடைய சனாதன மரபை தெரிஞ்சுக்கங்க. தெரியாமல இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கவிதாசன் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். மதிவாணன் சார் குறுக்கிறார், ஒரே நிமிஷம். நீங்க சனாதனத்தை பற்றி மதிவாணன் அவர்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சனாதனத்தை நம்புகிறவன் தான் சொல்ல முடியும். இல்ல கவிதாசன் ஒரே ஒரு லைன் சார், உங்களோட குறுக்கு கவிதாசன் சேர்த்து பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மதிவாணன் சொல்லுங்க. கவி ஒரு நிமிஷம். கவிதாசன் பேசுங்க சார். கவிதாசன், நான் என் மதத்துல ஒரு நிமிஷம் நான் கேட்டீங்களா, நான் என் மதத்துல என்ன குறை இருக்கோ அதை சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு நிமிஷம் கவிதாசன், ஒரு நிமிஷம். நீங்க ஏன் அதை பேசல, நீங்க ஏன் இதை பேசலன்னு கேக்குறது ஒரு அபத்தமான ஒரு செயல். கடவுள் இல்லைன்னு சொன்ன யாரும் இங்க எந்த கோயிலையும் இடிக்கல, எந்த மதத்தோட நம்பிக்கை இழிவுபடுத்தல. அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும். சரிங்களா? கடவுள் இருக்குதுன்னு சொல்ற நீங்க தான் அடுத்த மதத்தை துன்புறுத்துறீங்க, சிறுபான்மை மக்களை துன்புறுத்துறீங்க. புரியுதுங்களா? மதிவாணன் இடுப்புல கால்ல இந்த கல்லெல்லாம் வேகாது சார். அந்த பருப்பு வேகாது. எந்த பருப்பு வேகாது? அதாவது கள்ள பருப்பா தோரம் பருப்பா? எந்த பருப்பு வேகாது? இல்ல கள்ள பருப்பா தோரம் பருப்பா? முடிக்கிட்டு சார். மதிவாணன் சார் ஒரு நிமிஷம். கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும். மதிவாணன் சார் நேரடியா கேக்குறேன். நான் நேரடியா கேக்குறேன். என் மதத்துல இருக்கிற குறைய சொல்லக்கூடாது சொல்றதுக்கு நீங்க யாரு? என் மதத்துல இருக்கிற குறைய சொல்லக்கூடாது நீங்க யாரு? நீங்க மட்டும் தான் இங்க அங்கீகரிக்கப்பட்டவங்களா? உங்களுக்கு உரிமை இருக்கா? சார் முடிச்சிட்டு ஒரே நிமிஷம். நான் ஏற்கனவே அமைதியா இருந்தா இது மக்களுக்கு சேர்ந்து நோக்கம். மதிவாணன் ஒரே நிமிஷம். நாங்க திறந்து விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். வாங்க, எப்போ வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம். நாளைக்கு சார் ஒரே நிமிஷம். சார் முடிங்க சார், ஒரே நிமிஷம். தேங்க்யூ.